வெரி குட் மார்னிங். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். எங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம் லிசனர்ஸ் எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மார்கழி முடிஞ்சு இந்த தை 1ஆம் தேதி தான் பொங்கல் திருநாளா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொங்கல் திருநாள் நம்மள மாதிரி தமிழியன்ஸ்க்கு ரொம்பவே ஸ்பெஷல். பொங்கல் அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுவோம்னா, பொங்கல் அன்னைக்கு கரும்பு வாங்கி மாயிலை தோரணம் கட்டி இது வரைக்கும் தனக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றி, இதுக்கு மேல தனக்கு கிடைக்க போற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு இந்த பொங்கல் பானையை சுத்தி இந்த மஞ்சள் கிழங்கு கட்டி பொங்கல் வச்சு சாப்பிடுறதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலயுமே கிடையாது. இந்த பொங்கல் திருநாள்ல உங்களுக்கு நான் நிறைய ஸ்பெஷலான பொங்கல் ஈவென்ட்ஸ், பொங்கலை பத்தி தான் நிறைய சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம சூப்பரான பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க கேட்கணும்னா யூ ஹேவ் டு ஸ்டே டியூன்ட் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். இன்னைக்கு உழவர் திருநாள், தை திருநாள்னு சொல்லப்படுற பொங்கல் நாள். எல்லாரும் குடும்பத்தோட ஜாலியா ஹாப்பியா பொங்கல்லாம் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தை திருநாள், பொங்கல் திருநாள ரொம்ப ஸ்பெஷலா கிராமங்கள்ல தான் கொண்டாடுவாங்க. சிட்டில அந்த அளவுக்கு வசதிகள் கிடையாது. கிராமத்துல கொண்டாடுற அளவுக்கு வசதிகள் சிட்டில கிடையாது. ஒரு மாட்டு வண்டி கட்டுறதோ, ஒரு கிராமத்துல வீட்டோட பின்புறத்துல பொங்கல் வச்சு அந்த பொங்கல் பொங்கி வழிஞ்சு அதுல நம்ம பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்ற விஷயம் சிட்டில கிடைக்கவே கிடைக்காது. அது கிராமத்துக்கே ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். இந்த பொங்கல் திருநாள்ல இப்ப கடந்து போன இந்த மார்கழி மாதம், அதாவது கெட்ட மாசம், கெட்ட நாட்கள்லாம் கடந்துருச்சு. போகி அன்னைக்கு தீயவையெல்லாம் நம்ம கொளுத்திட்டு நம்ம கிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம போக்கிட்டு நல்ல விஷயங்களே இதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்னு கொண்டாடுறது தான் இந்த பொங்கல். சிட்டி பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராமத்துல இருக்கிற அளவுக்கு ஸ்பெஷலா இல்லாம, ஆனா ஓகே, ஏதோ கிச்சன்ல ஒரு பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்றோம். அது மட்டும் இல்லாம பொங்கலுக்குன்னு பிரத்யேகமா நல்ல படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதா சிட்டி பொங்கல். அதுக்கும் கிராமத்துல இருக்க பொங்கலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சோ இந்த பொங்கல் சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் நிறைய நான் உங்களுக்கு சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க அதெல்லாம் கேட்கணும்னா யூ ஹேவ் டு ஸ்டே டியூன்ட் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு பொங்கல் திருநாள். சோ இன்னைக்கு பொங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில பொங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு செய்தி இருக்கு. அது என்னன்னா, சிங்கப்பூர்ல பொங்கல் விழா நடத்திட்டு இருக்காங்களாம். அந்த பொங்கல் விழாவை நம்ம தமிழக அரசும் பார்த்து எப்படிலாம் சிறப்பா கொண்டாடணும்னு பின்பற்றணும் அப்படிங்கிறது அந்த நியூஸ். சிங்கப்பூர்ல உள்ள லிட்டில் இந்தியான்ற பகுதியில ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழா தமிழர்களால் சிறப்பா கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியையும் தமிழர்களையும் மதிக்கும் காரணத்தால் பொங்கல் பண்டிகைக்கு அரசே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. உலக தமிழர்களின் ஒற்றை பெரும் திருவிழா பொங்கல் பண்டிகை தான். இது சிங்கப்பூர் கவர்மெண்ட் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் சிங்கப்பூர்ல நகரம் எங்கும் பொங்கல் திருவிழா அலங்காரங்களையும் பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள் வாழும் சிங்கப்பூர்ல பொங்கல் பண்டிகை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் அனுமதி அளிச்சிருக்காங்க அரசு. ஆனா தமிழக அரசோ எந்த நகரங்களையும் தாமாகவே முன் வந்து பொங்கல் திருவிழா அலங்காரங்களை செய்யறது இல்ல. ஐரோப்பிய நாடுகள்ல அந்தந்த அரசுகள் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. சிங்கப்பூரை போன்று தமிழக அரசும் தமிழக நகரங்கள்ல பொங்கல் திருவிழாக்காக அலங்காரங்களை செய்ய முன்வர வேண்டும். இல்லைன்னா பேர்ல மட்டும்தான் தமிழர் பண்டிகையின் பொங்கல் தங்கி இருக்கும். அட்லீஸ்ட் அடுத்த பொங்கலுக்காவது தமிழக அரசு அலங்கார முயற்சிகளை எடுக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து 2 சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் நிகழ்ச்சி. சோ பொங்கலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில பொங்கல் செஞ்சு சாப்பிடுறது, வீட்டுல சாமி கும்பிடுறது, கரும்பு சாப்பிடுறது இது மட்டும் கிடையாது. பொங்கலுக்கான சிறப்பு திரைப்படங்களும் தான், பொங்கலுக்காக வெளியாகும் சிறப்பு திரைப்படங்களும் தான். அந்த வகையில 4 சிறப்பு திரைப்படங்கள் வெளியா இருக்கு பொங்கலுக்காக. அந்த படத்தை பத்தின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வருஷம் பொங்கலுக்கு போட்டி போட்டுக்கொண்டு 4 பெரிய படங்கள் வெளியாக இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னா, விஷாலின் கதகளி, பாலாவின் இயக்கத்தில் தாரை தப்பட்டை, உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் கெத்து, அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனோட ரஜினி முருகன். சோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொங்கல், அதை தொடர்ந்து 2 நாள் சனி ஞாயிறு லீவு. சோ 3 நாட்கள் விடுமுறையை சரியா டார்கெட் செஞ்சுதான் இந்த படங்களை ரிலீஸ் பண்ண போறாங்க. எந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. படங்களை பத்தின ரிவ்யூஸ் அடுத்தடுத்த வாரங்கள்ல கண்டிப்பா தெரிய வரும். அடுத்த செக்மெண்ட்லயும் இந்த பொங்கல் ரிலீஸ் படங்களை பத்தி தான் சொல்ல போறேன். இதெல்லாம் நீங்க கேட்கணும்னா ஸ்டே டியூன்ட் இன் மசாலா காஃபி வித் மீ காயத்ரி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.
சோ நான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 4 முக்கியமான படங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில ஃபர்ஸ்ட் படம் கதகளி. விஷால், கேத்தரின் தெரேசா, சூரி நடிப்பில் பாண்டிராஜ் இயக்கியுள்ள ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இந்த கதகளி. இந்த படத்துக்கு இசை ஹிப்ஹாப் தமிழா பண்ணிருக்காரு. விஷால், பாண்டிராஜ் இணைந்து தயாரிச்சிருக்கும் இந்த படம் இதுவரை நம்ம பார்த்திடாத விஷால் படமா இருக்கும்னு பாண்டிராஜ் சொல்றாரு. கதகளி நடனத்துல எப்படி முகபாவங்களும் கைகளும் பேசுமோ அப்படிதான் இந்த கதையின் நாயகன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்தால் ஏற்படும் உணர்வுகளும் விளைவுகளும் தான் இந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாண்டிராஜ் அவர்கள். பசங்க இது நம்ம ஆளு என 2 படங்களுக்கு இடையிலேயே இந்த படத்தையும் விரைந்து முடித்துள்ளார் பாண்டிராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் நடுவில் பயங்கர வரவேற்பு இருக்கு. படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது நம்ம அடுத்த வாரம் தான் வெயிட் பண்ணி இருந்து கேட்கணும். பாண்டிராஜ் இயக்கத்துல விஷால் நடிச்சிருக்கும் இந்த கதகளியை கண்டிப்பா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பொங்கலுக்கு இன்னும் என்னென்ன படங்களா ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத அடுத்த செக்மெண்ட்ல நான் சொல்றேன். சோ அதெல்லாம் நீங்க கேட்கணும்னா you have to stay tuned in மசாலா காஃபி வித் மீ காயத்ரி in US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொங்கல் ரிலீஸ்ல அடுத்து இருக்க படம் பாலாவோட தாரை தப்பட்டை. கரகாட்ட கலைஞர்கள் தான் இந்த படத்தோட பின்னணி. இளையராஜா இசையில அவருக்கு இது 1000வது படம். சசிகுமார் நாதஸ்வர இசை கலைஞராகவும் வரலட்சுமி சரத்குமார் கரகாட்ட நடன கலைஞராகவும் நடிச்சிருக்காங்க. இப்படத்தின் இசைக்காக முதலில் ஒப்பந்தமானவர் ஜிவி பிரகாஷ். பின்னர் சில காரணங்களால் இளையராஜா ஒப்பந்தமானார். அதே போல வரலட்சுமி கேரக்டருக்கு ஸ்ரேயா சரணிடம் பேசப்பட்டது. இந்த படத்திற்காக இளையராஜா 12 பாடல்களை லைவ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு பதிவு பண்ணிருக்காரு. படப்பிடிப்பிற்கு இடையிலேயே சசிகுமாருக்கு காயம் ஏற்பட்டு 3 மாதங்கள் கழித்து கிளைமாக்ஸ் படமாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாலாவின் படங்கள் என்றாலே விருது ஸ்பெஷல் எனலாம் என்பதால் சினிமாவின் முக்கியஸ்தர்கள் பலரும் கூட பாலாவின் படத்தை எதிர்நோக்கிட்டு இருப்பார்கள் என்பது சந்தேகம் அல்ல. இந்த இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து 2 சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. கீழே என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி இன் US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொங்கல் ரிலீஸ்ல அடுத்து இருக்க படம் உதயநிதி ஸ்டாலினோட கெத்து. மான்கராத்தி இயக்குனர் திருக்குமரன் இயக்கத்துல உதயநிதி ஸ்டாலின், எமி ஜாக்சன் நடிப்பில் உருவாக்கி இருக்கும் கிரைம் த்ரில்லர் படம் தான் இந்த கெத்து. உதயநிதி ஸ்டாலின் இதற்கு முந்தைய படங்களை காட்டிலும் தோற்றத்திலும் அதிக மாற்றங்களை செய்து ஸ்டைலாவும் மாறி இருக்காரு இந்த படத்துக்காக தான். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்கும் இப்படத்துக்கு முதல்ல டி இமான் ஒப்பந்தமானாரு. படத்தில் வில்லனாக விக்ராந்த் நடிச்சிருக்காரு. திருக்குமரன் படம் என்பதால் கலர்ஃபுல்லான பாடல்கள் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ட்ரெண்ட் ஆடை வடிவமைப்புகள் இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நான் எந்த படத்தை பத்தி சொல்ல போறேன்னா தி மோஸ்ட் அவைட்டட் சிவகார்த்திகேயனோட ரஜினி முருகன் தான். அந்த படத்தை பத்தி நீங்க கேட்கணும்னா you have to stay tuned in மசாலா காஃபி வித் மீ காயத்ரி in US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் US Tamil FM. இந்த பொங்கல் ரிலீஸ்ல அடுத்த முக்கியமான படம் ரஜினி முருகன். ரொம்ப நாள் கழிச்சு சிவகார்த்திகேயன் மீண்டும் காமெடி சரவடி கொடுக்க போகும் படமாக இது இருக்கும். போன வருஷம் பல முறை ரிலீஸ் தேதிகள் அறிவிக்கப்பட்டு தள்ளி போன படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. தயாரிப்பாளர்கள் பிரச்சனை, ரிலீஸ் ஆவதில் சிக்கல் என பல தடைகள் சந்தித்த படம் இது. பொன்ராம் இயக்கத்துல சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், சூரி நடிச்சிருக்கும் இப்படத்துல சமுத்திரக்கனியும் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காரு. கிராமத்து இளைஞர்களின் ரவுஸ், காதல் ஆகியன இருப்பதால் பொங்கல் ஸ்பெஷல் படம் என்றாலும் பொருந்தும். இந்த படத்தோட இசையை டி இமான் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட பாடல்களும் முன்னாடியே ரிலீஸ் ஆகி செம ஹிட்னு சொல்லலாம். இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற இந்த 4 படங்கள்ல குடும்பங்கள் பார்க்கும் படம் என்றால் அது ரஜினி முருகன் என்று சொல்லலாம். இந்த 4 படங்கள்ல எது வரவேற்பை பெறும், எது விருது பெறும், எது பாக்ஸ் ஆபீஸ பெறும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிடும். பொங்கல் தினத்தன்று இந்த படங்கள் எல்லாம் போய் தியேட்டர்ஸ்ல பார்த்து நல்லா ஜாலியா பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க. நீ கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி in US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி இன் US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் வந்தாலும் வந்தது மக்களுக்கு எத்தனை கவலையை இந்த அரசாங்கம் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. ஊருக்கு ரேஷன் கடையில ஊழியர்கள் தலையை பிச்சுக்கிற அளவுக்கு நிலைமை ஆயிருச்சு. கரும்பு கொடுக்கறதுல தான் இந்த பெரும் சண்டைகள் மூண்டு வருதான். பல கடைகளில் கரும்பு சரியா தரதுல இருந்து மக்கள் அங்கலாய்க்கிறாங்க. அதாவது 2 அடி கரும்புன்னு சொன்னாங்க, ஆனா அந்த அளவுக்கு சரியா இல்ல அப்படின்லாம் மக்கள் புலம்புறாங்களாம். பல இடங்கள்ல அடிக்கரும்பு வேண்டாம், நுனிக்கரும்பு வேண்டாம் என்ற சண்டையெல்லாம் பிடிக்கிறாங்களாம். இந்த நிலையில நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு படம் வந்தது. அதில் ரேஷன் கடையில கொடுக்கப்பட்ட ஒரு கரும்பு உள்ளது. அதை ஒரு ஸ்கேல் வைத்து அளந்து பார்த்து 2 அடி கரும்பு என்கிறார்கள். ஆனால் 1 அடிதான் உள்ளது என்று கூறியுள்ளார் அந்த நண்பர். எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு கேட்டிருக்காரு அவரு. நமக்கு தெரியல பாஸ், புகார் சொன்னாலும் எடுபடும் நினைக்கிறீங்களா? இந்த பொங்கல்ல கரும்பு பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.
வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல்னா என்ன ஸ்பெஷல்? தெய்வமா நம்ம வணங்குற மாடுகளை அழகா டெக்கரேட் பண்ணி குளிக்க வச்சு நல்லா ரிப்பன் எல்லாம் கட்டி மாட்டு வண்டி பூட்டிட்டு தெருக்கல்ல வலம் வரதோட சந்தோஷம் வேற எதுக்குமே ஈடாகாது. அது மட்டும் இல்லாம மாட்டு பொங்கல் அப்படின்னாலே ஒரு முக்கியமான விஷயம் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழகம் முழுவதும் போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை அடுத்து கடந்த 7ஆம் தேதி அறிவிப்பை வெளியிட்ட மத்திய அரசு ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு சிக்னல் கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும்படி தமிழக மக்களுக்கு உத்தரவிட்டிருந்தாரு. இதனை எதிர்த்து பீட்டா உள்ளிட்ட பல அமைப்புகள் உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யவே மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மத்திய அரசின் அறிவிப்பை இடைக்கால தடை செஞ்சுட்டாங்க. ஜல்லிக்கட்டு நடத்தவும் தடை விதிச்சிருக்காங்க. இதனால ஏமாற்றம் அடைந்த ஜல்லிக்கட்டு ஆவலர்கள் மீண்டும் போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான அலங்காநல்லூரிலும் 3வது நாளாக இன்றும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மேலூர் அருகே மாடுகளுடன் மக்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டை தடை செஞ்சதுனால பல ஊர்கள்ல பல பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படின்னு நாளைக்கு தான் தெரியும். இந்த இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து 2 சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. கீழே என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீ கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி மசாலா காஃபி யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொங்கல் தை திருநாள் எல்லாருக்குமே நல்லபடியா அமையணும். எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா பொங்கலை செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நல்ல நல்ல படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் தியேட்டர்ஸ்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் எங்களோட பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல எங்களோட மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களும் கூட. உங்களெல்லாம் நான் மண்டே அன்னைக்கு மீட் பண்றேன் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா காஃபி வித் மீ காயத்ரி யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. டாடா பாய்.